வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐ பேங்க்கில் வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 1497 காலியிடங்கள். டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸில் வேரியஸ் டிசிப்ளின்ஸில் இந்த 1497 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக்கு, எம்டெக்கு, எம்சிஏ, எம்எஸ்சி படித்து பாஸ் ஆனவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 64,280 அதிகபட்சமாக 93,960 மாதம் தரப்படும், ப்ளஸ் அதர் அலவன்சஸோட தரப்படும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த அனைத்து 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க, என்னென்ன வேலைகள், ரிசர்வேஷன் யாருக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன, மற்ற அனைத்து விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிஆர்பிடி SCO 2024-25/15. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில். அதாவது ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் ஆன் ரெகுலர் பேசிஸ், நிரந்தர வேலைவாய்ப்பு. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்க கடைசி தேதி 4/10/2024 அன்றைக்கியோட நீங்கள் விண்ணப்பிக்கணும். வெப்சைட் அட்ரஸ் bank.sbi/web/careers/current openings. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லிங்கை ஓப்பனிங் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து கொள்ளலாம். என்னென்ன வேலைகள்னு பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெலிவரி. இந்த வேலைக்கு மொத்தம் 187 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதில் ரிசர்வேஷன் கோட்டால் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 31, எஸ்டிக்கு 14, ஓபிசிக்கு 48, இடபிள்யூஎஸ்க்கு 18, பொது பிரிவினருக்கு 76 மொத்தம் ஒதுக்கியிருக்காங்க. அது போக பிடபிள்யூபிடி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ் இன்ஃப்ரா சப்போர்ட் அண்ட் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ். இந்த வேலைக்கு மொத்தம் 412 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சிக்கு 68, எஸ்டிக்கு 30, ஓபிசிக்கு 106, இடபிள்யூஎஸ்க்கு 41, பொது பிரிவினருக்கு 167, மொத்தம் 412 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதுபோக பிடபிள்யூடி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸு நெட்வொர்க்கிங் ஆப்ரேஷன்ஸ். இந்த வேலைக்கு 80 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதில் எஸ்சிக்கு 13, எஸ்டிக்கு 6, ஓபிசிக்கு 20. அடுத்தது இடபிள்யூஎஸ்க்கு 8, பொது பிரிவினருக்கு UR 33, அது போக பிடபிள்யூடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ் ஐடி ஆர்கிடெக்ட். இந்த வேலைக்கு மொத்தம் 27 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சிக்கு 4 இடங்களும், எஸ்டிக்கு 2 இடங்களும், ஓபிசிக்கு 6, இடபிள்யூஎஸ்க்கு 2, பொது பிரிவினருக்கு 13, மொத்தம் 27 காலியிடங்கள். அது போக பிடபிள்யூடியில். அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. மொத்தம் 7 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதில் எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு இல்லை, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ் இல்லை. அடுத்தது பொது பிரிவினருக்கு 5 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம். இது வேலைக்கு மொத்தம் 784 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சிக்கு 117, எஸ்டிக்கு 58, ஓபிசிக்கு 211, இடபிள்யூஎஸ்க்கு 78, பொது பிரிவினருக்கு 320 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஆக மொத்தம் 1497 ஒதுக்கியிருக்காங்க. அது போக பேக்லாக் வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வேலைக்கு என்னென்ன கல்வி தகுதின்னு பார்ப்போம். அதாவது டெபுட்டி மேனேஜர் சிஸ்டமில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெலிவரி. இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அடுத்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அடுத்தது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக்ஸு அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது சமமான படிப்பு படித்திருக்க வேண்டும்.
வித் மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அல்லது எம்சிஏ அல்லது அது சமமான படிப்பு, அல்லது எம்டெக்கு எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளை இன்ஜினியரிங், ஐடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸு, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது சமமான படிப்பு வந்து படித்திருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். மற்றபடி ப்ரிஃபர்டு சர்டிஃபிகேஷன் வந்து ஏசான் 31/8 கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் சொன்னோம்னா நிறைய வந்து லென்த்தாக இருக்கும் வீடியோ, அதனால் சாஃப்டாக வந்து நான் வந்து ப்ரீஃபாக குவாலிஃபிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன், எசென்சியல். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸில் வந்து இன்ஃப்ரா சப்போர்ட் அண்ட் க்ளவுட் ஆப்ரேஷன்ஸ், பிஇ பிடெக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது சமமான படிப்பு 50% மார்க் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அல்லது எம்சிஏ அல்லது சமமான படிப்பு, அல்லது எம்டெக் எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது சமமான படிப்பு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனம் கண்டிப்பாக வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அல்லது மற்றது வந்து ப்ரிஃபர்டு சர்டிஃபிகேஷன் மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மூன்றாவதாக வந்து டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸில் நெட்வொர்க்கிங் ஆப்ரேஷன்ஸ். இந்த வேலைக்கு வந்து எசென்சியலாக வந்து பிடெக், பிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது அது சமமான படிப்பு 50% மார்க்கோட தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். அல்லது எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது அது சமமான படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ் வந்து ஐடி ஆர்கிடெக்ட். இந்த வேலைக்கு பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் அல்லது சமமான படிப்பு 50% மார்க் வைத்திருப்பவர்கள், அல்லது எம்சிஏ அல்லது சமமான படிப்பு, அல்லது எம்டெக் எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது சமமான படிப்பு வந்து படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இந்த வேலைக்கு வந்து பிஇ பிடெக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ஐடி, சைபர் செக்யூரிட்டி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அல்லது எம்சிஏ எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்எஸ்சி ஐடி படித்தவர்கள், அல்லது எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் 60% மார்க்கோட தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம்ஸ். இந்த வேலைக்கு வந்து பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது சமமான படிப்பு 50% மார்க்கோட, அல்லது எம்சிஏ அல்லது சமமான படிப்பு, அல்லது எம்டெக் எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து படித்தவர்கள் அல்லது சமமான படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா MMGS 2 அப்படிங்கிற கிரேடு வந்து பேசிக்காக வந்து ஸ்டார்டிங் வந்து 64,820 ப்ளஸ் அதர் அலவன்சஸ்ஸு, டிஏ, HRA, CCA, PF, கான்ட்ரிபியூஷன், பென்ஷன் ஃபண்டு அந்த மாதிரி அதர் அலவன்சஸோட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக 93,960 ப்ளஸ் அதர் அலவன்சஸ்ஸு. அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் JMGS 1 கிரேடில் பேசிக் வந்து 48,480 ப்ளஸ் அதர் அலவன்சஸ்ஸு, அதிகபட்சமாக 85,920 ப்ளஸ் அதர் அலவன்சஸ்ஸு. இந்த வேலைகளை எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டமில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெலிவரி வந்து நவி மும்பையில் போடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம் இன்ஃப்ரா சப்போர்ட் அண்ட் க்ளவுட் ஆப்ரேஷன் வந்து நவி மும்பையில். அடுத்தது டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம் நெட்வொர்க்கிங் ஆப்ரேஷன் வந்து நவி மும்பை இல்லைன்னா ஹைதராபாடில்.
அடுத்தது டெபுட்டி மேனேஜர் ஆர்கிடெக்ட் வந்து நவி மும்பையில். அடுத்தது டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி வந்து நவி மும்பையிலையும் போட போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து நவி மும்பையில் வந்து போஸ்டிங் போட போகிறதா நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் இந்த டெபுட்டி மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்து ஷார்ட் லிஸ்டிங் கம் லேயர்டு இன்டராக்ஷன் வந்து அதன் மூலமாக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டராக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜருக்கு வந்து 25 குறைந்தபட்சம், அதிகபட்சமாக 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயது குறைந்தபட்சம், அதிகபட்சமாக 30 வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபீஸ் கட்டணும். ரூபாய் 750 வந்து ஜெனரலுக்கும் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் வந்து ஃபீஸ் கட்டணும். ஆன்லைனில் தான் நீங்கள் கட்டணும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியதில்லை. இந்த வேலைகளுக்கு நீங்கள் இப்போ தான் முதல்ல விண்ணப்பிக்கிறீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நான் சொன்ன இருக்கிற மாதிரி சிஆர்பிடி எஸ்சிஓ 2024-25/15 இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணி அப்ளை ஆன்லைன் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் என்னென்னு கேட்குறாங்களோ அதை குறிப்பிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வேலைவாய்ப்புகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.